சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு திருவிழா களை கட்டி இருக்கிறது. அங்கிருந்து நமது செய்தியாளர் பாலாஜி நேரலையில் இணைக்கிறார். பாலாஜி, உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றம் ஏற்றப்பட்டு விட்டதா? பக்தர்களுக்கான என்னென்ன சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்க பெசன்ட் நகர் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 52வது ஆண்டு திருவிழா சற்று முன்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இந்த விழாவானது நடைபெறவுள்ள சூழ்நிலையில் இன்று மாலை 5:45 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அந்த கொடி என்பது ஏற்றி விழா என்பது தொடங்கியுள்ளது. அன்னையின் திருவுருவம் தாங்கிய 12 அடி நீளம் கொண்ட திருக்கொடி பவனியாக பெசன்ட் நகர் முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள 75 அடி உயர கொடி கம்பத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமியால் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டுக்கான மைய கருத்து அடிப்படையில் பெசன்ட் நகரில் வந்து திருவிழாவானது கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அதன் அடிப்படையில் இறைவேண்டல் ஆண்டாகவும் யூபிலி ஆண்டின் நிறைவாகவும் கொண்டாடப்படுகிறது. கொடி விழாவில் தொடங்கி நலம் பெறும் விழா, பக்த கருணைகள் விழா, அதேபோல் நற்கருணை பெருவிழா, தேவ அழைத்தல் விழா உள்ளிட்ட விழாவாக தொடர்ச்சியாக தினந்தோறும் 8ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலி ஜப வழிபாடுகள் காலையிலிருந்து மாலை வரை நடைபெறுகிறது. சிறப்பு திருப்பலி நாட்கள் மற்றும் தேர்பவனையும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக செப்டம்பர் 7ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் வந்து தேர்பவனி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி வந்து கொடியிறக்கத்துடன் இந்த விழாவானது நடைபெற உள்ள சூழலில் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னை மற்றும் அது புறநகர் பகுதியிலிருந்து சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் தற்போது குவிந்துள்ளனர். தற்போது தொடங்கிய நிகழ்ச்சி 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.